சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவமரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனியது வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கார்த்திகா மேடம் அவர்களை வருக வரவேற்கிறேன். வெல்கம் மேடம். நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் டயரியா இன் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சமீப காலமா இப்போ டயரியா ரொம்பவே அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப அதிகமா வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாத்துக்கும் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது டயரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க மோஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போவாங்க. ஒரு நாளைக்கு 10 to 12 டைம்ஸ் மோஷன் போவாங்க. பிகாஸ் அவங்க வந்து எடுத்துக்கிறது எல்லாமே லிக்விடாக தான் எடுத்துக்குவாங்க. தாய்ப்பால் மட்டும்தான் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் போகிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். பட் அது வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூபார்ன் பீரியட்ல ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் கூட மோஷன் போகலாம், அண்ட் ஒரு 1 week ஒன்ஸ் கூட மோஷன் போகலாம். ஸோ மற்ற இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஸோ ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, தைராய்டுலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அது கம்ப்ளீட்டாக நார்மல் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் மோஷன் போவாங்க. இது வந்து ரெகுலராகவே அவங்க போகிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். இது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தடவை அவங்க வந்து ஃபீட் எடுத்துக்கும் போதும் நியூபார்ன் பீரியட்ல அது வந்து அவங்களோட அந்த மில்கை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த ஸ்டமக் வந்து அவங்களோட பெருங்குடலுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதனால அந்த பெருங்குடல் இருக்கிற அந்த மலமெல்லாம் வெளியேறும். ஸோ இது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். இந்த நியூபார்ன் பீரியட்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு 10 to 12 டைம்ஸ் மோஷன் பாஸ் பண்ணலாம். ஸோ அது அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் மோஷன் அவங்க வந்து போவாங்க. இதே வந்து அவங்களோட ஃபுட்டில் வந்து நிறைய ஃபைபர் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நிறைய சுகரி கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கனாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது அவங்களோட ரெகுலர் டயட்லேயே நிறைய ஃபைபர் அண்ட் நிறைய சுகர் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ரெகுலராகவே அவங்க 2 to 3 டைம்ஸ் வந்து மோஷன் போவாங்க. அதர்வைஸ் அவங்களோட வெயிட் கெயின், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து டயரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. டயரியா அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப லூஸாக மோஷன் போகிறது அப்படிங்கிறது தான் வந்து டயரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லை அப்படின்னா சடனாக அவங்களோட மோஷனோட கன்சிஸ்டன்சி வந்து மாறுது. இது வரைக்கும் சாலிடாக போயிட்டு இருக்காங்க, சடனாக வந்து அவங்க ரொம்ப வாட்டரியாக வந்து மோஷன் போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து அது டயரியா அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வருவோம். நிறைய பேர் இந்த டயரியா அண்ட் டிசென்ட்ரி இந்த 2 வேர்ட்ஸுக்கு நடுவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ் வரும்போதே வந்து எனக்கு டிசென்ட்ரி இருக்குது, இல்லை என் குழந்தைக்கு டிசென்ட்ரியாக இருக்குது நீ காலையிலேருந்து, அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசென்ட்ரி அப்படிங்கிற வேர்டை நாங்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் அலார்மிங்காக இருக்கும் எங்களுக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மோஷனில் பிளட் போகிறது, இல்லை மோஷனில் சளியாக போகிறது, அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் வந்து அந்த டிசென்ட்ரி அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரேட் ஃபீவர், வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் டிசென்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ டயரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஜென்ரலாக அதாவது இன்ஃபெக்ஷன் தான் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது. ஸோ அது இல்லாமல் இன்ஃப்ளமேஷன், அதுக்கப்புறம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு சில ஃபுட் அலர்ஜிஸ்னால கூட இந்த லூஸ் மோஷன்ஸ் வந்து ஏற்படலாங்க. பட் நம்ம காமனாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சடனாக வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் காஸ் தான். ஸோ ஒரு வீட்டிலேயே 2-3 பேருக்கு வருது, இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேதரிங்கில் வந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வருது அப்படின்னா வந்து அது ஃபுட் பாய்சனிங் ஆர்
இன்ஃபெக்டிவ் டயரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு எடுத்துட்டாலும் அதில் வந்து மெயினாக நம்ம வந்து அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டில் வந்து ஒரு கிருமி வளருது. அந்த கிருமியிலேருந்து டாக்ஸின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வெளியேறுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம அந்த ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே அதோட சிம்டம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வித்தின் 6 hours நம்மளுக்கு வந்து வாந்தி, வயிறு வலி அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும் ஃபுட் பாய்சனிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் வந்து டாக்ஸின்ஸ் ப்ரீஃபார்ம்டு டாக்ஸின்ஸ் அது வெளியே வந்திருக்கு. ஸோ அது போய் அதோட ஆக்ஷனை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் ஆர் அந்த நைட்டுக்குள்ளேயே அந்த வாமிட்டிங் அண்ட் வயிறு வலியெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் காஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் மற்ற எல்லா டயரியாவுக்கும் வந்து நம்ம ஒரே நாள்லேயே வந்து எல்லா சிம்டமும் வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ முன்னாடி சாப்பிட்டுருந்தா கூட இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட வந்து அந்த சிம்டம் வந்து வரலாங்க. ஸோ என்னென்னலாம் இந்த டயரியாவில் என்னென்னலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் ஆரம்பிக்கிறது, வாந்தி அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும், வயிறு வலி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் வந்து இருக்கும். எதுவுமே இருக்காது, இனிஷியலாக ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், வாந்தின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் வயிறு வலி ஆரம்பிச்சு அடுத்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். இந்த லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீவர் வந்து அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு டைப். ஒரு சிலருக்கு அந்த ஃபீவர் இல்லாமல் கூட ஃபர்ஸ்ட் வாமிட்டிங், வயிறு வலி, அடுத்த நாள் வந்து லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ நிறைய வர கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகான அப்டமனல் பெயின், வயிறு வலி ரொம்ப வேகா இருக்கு, அப்பப்போ வயிறு வலிச்சு லூஸ் மோஷன் போகுது. ஒரு சிலருக்கு அந்த லூஸ் மோஷன் கூட இல்லை, பட் அந்த ஒரு வேகான ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது, வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது அப்படின்ட்டு தான் வராங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்க்ளீன் ஹேண்ட்ஸ். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து நல்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கப்புறம் அப்படிங்கும்போது நம்ம நல்ல சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணுங்க. அடுத்தது நம்ம சமைக்கிற உணவு சமைக்கும் பொழுது அந்த பாத்திரங்களை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அண்ட் சமைச்சக்கப்புறம் அந்த உணவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுதே நம்ம இன்ஃபெக்டிவ் காஸ் ஆஃப் டயரியாவை அரௌண்ட் 70 to 80% நம்மளால குறைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு பேபிஸ்க்கு வந்து பாட்டில் ஃபீடிங் பண்ணும்போது அந்த பாட்டில்ஸை நல்லாவே சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயரியாவோட முக்கியமான ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஃபீடிங். அதுலேயும் வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம், ப்ராப்பராக வாஷ் இது ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது லூஸ் மோஷன் போகிறதுக்கு. ஸோ இந்த லூஸ் மோஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் அமைதுங்க. நல்ல ஒரு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி பாட்டில் ஃபீடிங் ஃபார்முலாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரெண்டு குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டுமே எடுத்துட்டு இருக்க குழந்தைக்கு இந்த டயரியா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால தான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும் அண்ட் நம்ம வெளியிருந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ டைரெக்டாக மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு ஃபீட் போகும்போது அதில் குழந்தைக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் பரவுதுங்க. ஸோ இன்னொன்று வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு குடிங்க. ஸோ கொதிக்க வைக்கிறதுங்கும் போது நல்லா ஒரு 10 minutes ஆகுது அந்த தண்ணி நல்லா ரோல் பாயில் ஆகணும், நல்லா பொலன்னு கொதிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதில் இருக்கிற கிருமி வந்து ஓரளவுக்கு இதாகுங்க, இறக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சூடு பண்ணிட்டு நீங்கள் குடிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை, சுடு தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இதுதான். அடுத்தது நீங்கள் எப்போ டாக்டரை அணுகணும், வீட்டிலேயே வச்சு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லூஸ் டூல்ஸ் ஆரம்பிக்குது, வயிறு வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக ஒரு 1 or 2 வாமிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லை வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட
போகணும். ஏன்னா வாமிட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எடுத்தாகணும். வாமிட்டிங் செட்டில் ஆயிடுச்சு, பட் கொஞ்சம் வயிறு வலி இருக்குது, லூஸ் மோஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு டயட்டில் தான் வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். டயட்டில் பார்த்தீங்கன்னா இளநீர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் வீட்டில் செய்கிற ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். ஜூஸஸில் நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே பிழிஞ்சு அதில் வந்து எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லி, அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து டயரியாவை பொறுத்த வரைக்கும். இதில் அவங்க உடம்புல இருந்து நிறைய நீர் சத்து வெளியேறுங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒரே எய்மாக இருக்கணும். பிகாஸ் லூஸ் மோஷனில் நிறைய தண்ணி அதோட சேர்ந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ்னா அந்த உப்பு சத்து அதெல்லாமே வந்து நிறைய வெளியேறும். ஸோ அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒன்லி எய்ம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும். டைரக்டா தண்ணியா எடுத்துக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை அது ஜூசஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டாலும் சரி. பட் அந்த ஜூசஸ்ல நீங்க வெறும் சர்க்கரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது லூஸ் மோஷனை இன்னும் அதிகதான் படுத்தும். ஸோ இப்போ லெமன் ஜூஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பையும் நீங்க வந்து கலந்து தான் நீங்க குடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ். உலக சுகாதார மையத்தோட ஸ்டாண்டர்ட் படி, அதாவது WHO ஸ்டாண்டர்ட் படி ஒரு ஓஆர்எஸ் ஃபார்முலா வந்து இருக்கும். அது அந்த பேக்கெட்ஸ்ல வந்து அந்த ஃபார்முலால பண்ணக்கூடிய பேக்கெட்ஸை மட்டும்தான் நீங்க வந்து வாங்கி குடிச்சிங்கன்னா அந்த லூஸ் மோஷன் செட்டில் ஆகுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்ல கலந்து குடிக்கிற மாதிரி பவுடர் இருக்கு, பேக்கெட்ஸ் இருக்கு. இல்லைன்னா 200 ml கலந்து குடிக்கிற மாதிரி பேக்கெட்ஸ் வந்து நம்ம ஓவர் த கவுண்டரா நீங்க மெடிக்கல் ஷாப்ஸ்ல எங்க மெடிக்கல் ஷாப்ல கேட்டாலும் கிடைக்குங்க. ஸோ ஓஆர்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்கெட்ஸ் வாங்கிட்டு 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த 1 லிட்டர்ல கலக்கிற அந்த பேக்கெட்டோட இது கரெக்டா பார்த்துக்கணும் நீங்க. ஸோ 200 ml சின்ன பேக்கெட்டா இருக்கும், 1 லிட்டர்ல கொஞ்சம் பெரிய பேக்கெட்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லா அந்த தண்ணியில கலந்துக்கணும். 1 லிட்டர் கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாவே அதுல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த டைம் நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதோட டைம் வந்து 24 hours தான். அதுக்கு மேல நீங்க குடிக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு தடவை ஃபோன் கால் என்ன வந்திருக்கும். பண்ணுங்க மேடம், அன்மியூட் பண்ணுங்க. ஃபோன் கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே 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 சரி ஓகே. ஸோ எப்போ இருந்த அன்மியூட் ஆச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவைன்னு சொன்னீங்கல்ல. ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவை லூஸ் மோஷன் போனக்கு அப்புறமும் ஆமா 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 10 kg குழந்தையோட வெயிட் சப்போஸ் 10 கிலோவா இருந்தது அப்படின்னா அதுக்கு அவங்களோட வெயிட்டுக்கு 10 ml per kilogram அப்படின்னு பார்க்கும்போது 100 ml நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்ஸ் ஒரு லூஸ் மோஷன் போயிட்டாங்கன்னா 100 ml அந்த ஓஆர்எஸ் தண்ணியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து குழந்தை வெயிட் பண்ணுங்க.
ஓகே, அன்மியூட் பண்ணுங்க மேடம், அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சிக்னல் அப்பப்போ கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நடுவில் ஃபோன் கால் வருதுன்னு நினைக்கிறேன். கேமரா ஆன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஃபோன் கால் சார் நான் வந்துடும். ஓகே ஓகேங்க சார். இப்போ கேக்குதுங்களா சார்? கேட்குது. கேமரா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபோன் கால் வந்தால் மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகும். ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெடிசன் இஸ் ஓஆர்எஸ். செகண்ட் வந்து பீடியாட்ரிஷியன் யூஸ்வலாக நம்ம ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டயரியா கண்ட்ரோல் ஃபோர்ட் நைட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கே வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா 50 மில்லிகிராம் டேப்லெட்டாக இருக்கும். சப்போஸ் குழந்தை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாத குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1/4 மாத்திரை கொடுங்க. அண்ட் 12 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அரை மாத்திரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு டோட்டலாக ஒரு 14 டேஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த ஜிங்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரியாவிலிருந்து அவங்க ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது திரும்ப திரும்ப அந்த டயரியா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டயரியா ஒன்ஸ் வந்தது அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல இருந்து நிறைய சத்துக்கள் வெளியேறும். ப்ளஸ் அந்த டைம் அவங்களோட ஃபுட் இன்டேக்கும் ப்ராப்பராக இல்லாததுனால அவங்க அந்த டைம் ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டயரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி உடனே டயரியா வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்போங்க. ஜிங்க் டேப்லெட்ஸ் ஆர் சிரப் வந்து கொடுப்போம். இப்போ கவர்மெண்ட்ல வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து அவங்க வந்து இப்போ எல்லாரும் குழந்தைங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் லூஸ் மோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஓஆர்எஸ் கலக்கி கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த ஜிங்க் டேப்லெட்ஸுமே 6 மாதத்துலேருந்து 12 மாத குழந்தைக்கு 1/4 டேப்லெட்டும் 12 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டேப்லெட்டும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட யூரின் கவுண்ட்டை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ லூஸ் மோஷன்ஸ்ன்னு ஆரம்பிக்கும் பொழுதே அதை எப்படி உடனே நிறுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்காம அது வந்து கிராஜுவலாக கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது 1 or 2 டேஸில் கம்மியாகி செட்டில் ஆகிடணுங்க. பட் இதோட நம்மளோட லூஸ் டூல்ஸோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நீர் சத்து அண்ட் அந்த எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம், சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் அவங்க உடம்புல இருந்து போகிறது, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். செகண்ட் அடிக்கடி திரும்ப இந்த லூஸ் மோஷன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இதுதான். ஸோ உடனே ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்காதீங்க. 1 or 2 டேஸ் போகும். படிப்படியாக குறைஞ்சிருச்சுன்னா பயப்பட வேண்டாம். இன்கேஸ் அதிகமாயிட்டே போகுது, வயிறு வீக்கம் இருக்கு, வாமிட்டிங் வந்து நிற்காமே இருக்கு, இல்லை குழந்தைங்க இன்டேக் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, வாமிட் இல்லைன்னா கூட அவங்க கொஞ்சமாவது தண்ணி ஆகாரம் எதுவும் எடுத்துக்கணும், அது வாமிட்டிங் இல்லை பட் ஆகாரமும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை லூஸ் மோஷனில் பிளட் ஏதாவது போகுது, ரொம்ப வயிறு வலிச்சு போகுது அண்ட் மோஷனில் வந்து சளியாக இருக்குது, அதிகமாக சளியாக போகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். லூஸ் மோஷனுக்கு எடுத்தோடனே நீங்களாவே போயிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ, குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, அண்ட் லோப்ரமைடுங்கிற டேப்லெட் ரொம்ப காமனாக ஓவர் த கவுண்டர் எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் கொடுப்பாங்க. அண்ட் பெரியவங்களுக்கு அது சர்வசாதாரணமாக எடுத்துக்குவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடாது. அது வந்து ப்ராப்ளமை இன்னும் ஜாஸ்தி தான் படுத்திவிடும். ஸோ அந்த லோப்ரமைன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸுமே நீங்களாவே மேபி உங்களோட முன்னாடி உங்கள் பெரிய குழந்தைக்கோ இல்லை இந்த குழந்தைக்கோ முன்னாடி ஏற்கனவே ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் வருவாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. இது வந்து பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி கூட பண்ணி விடலாம். எந்தெந்த சமயத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணுமோ அப்போ மட்டும்தான் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயரியாவுக்கான முக்கியமான ரீசன், இன்ஃபெக்டிவ் டயரியாவுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அண்ட் அது மாறா என்ன பண்ணோம்னா நம்ம பெருங்குடல்ல இருக்கக்கூடிய
நல்ல பாக்டீரியா எல்லாத்தையும் அது வந்து அழிச்சிடும். ஸோ இந்த டயரியாவிலேருந்து ரெக்கவரி அப்படிங்கிறது இதனாலே கூட இன்னும் டிலே ஆகலாம். நம்ம குடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து நார்மலாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மைக்ரோஃப்ளோராவை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு பேலன்ஸ்டாக அது வந்து இருக்கணும். நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது அந்த பேலன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இருந்து ஒரு சில நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள் இருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ், நல்ல பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ் இருக்கிற மாதிரியான மருந்துகள் இருக்கு. லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது உங்கள் பீடியாட்ரிஷியன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் வந்து அதை நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த டயரியாலிருந்து ரெக்கவரிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை தவிர நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறது எந்த சமயத்தில் எடுத்துக்கலாம், உங்கள் டாக்டர் எப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஷனில் பிளட் வர்றது, ரொம்ப அதிகப்படியான காய்ச்சலோட இந்த லூஸ் மோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸில் மட்டும் உங்கள் டாக்டர் குழந்தையோட கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்க அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது லூஸ் மோஷன் சமயத்தில் கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் என்னென்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணீர், நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணி கொடுக்கலாம். அது வந்து எவ்வளோ வேணால் அவங்களுக்கு வந்து கொடுங்க. அவங்களோட யூரின் அவுட்புட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூரின் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் லூஸ் மோஷன் போனாலும் அவங்க உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் லிக்விட்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க யூரின் அளவுங்கிறது நார்மலாக தான் போவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் இளநீர் கொடுக்கலாம், ஓஆர்எஸ் கொடுக்கலாம், அரிசி கஞ்சி, அந்த மாதிரி பருப்பு தண்ணி அதிலெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம், மோர் லைட்டாக உப்பு போட்டு கொடுக்கலாம். இது தவிர நீங்கள் ஜூஸஸ் வந்து பழச்சாறுகளை அப்படியே கொடுக்கலாம். பழமாக சாப்பிட்டாங்கனாலும் அப்படியே வெறும் தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கொடுக்கலாம். அண்ட் பழச்சாறில் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே வந்து கொடுங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஓஆர்எஸ் கடையில் வாங்கி கொடுக்குற ஓஆர்எஸோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் வீட்லேயே அந்த ஒரு காம்பினேஷனில் ஓரளவுக்கு நம்ம வீட்லேயே கொடுக்கலாம். சர்க்கரை அண்ட் உப்பு இதோட காம்பினேஷன் நம்ம வந்து உப்பு சர்க்கரை கரைசல்னு சொல்லுவோம். 6 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 6 டீஸ்பூன் சர்க்கரை அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வந்து 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய உப்பு சர்க்கரை கரைசல். இது அந்த WHO ஓஆர்எஸ் அளவுக்கு கரெக்டாக இல்லைன்னா கூட இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது அந்த லூஸ் மோஷனை ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவங்களுக்கு தேவையான நீர் சத்து, உப்பு சத்து அண்ட் சர்க்கரை இது மூணுமே வந்து அந்த கரெக்டான காம்பினேஷனில் குழந்தைங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் கடையில் வாங்கி கொடுக்குற ஓஆர்எஸ் வந்து பவுடர் ஃபார்மில் வாங்கல, ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ்டு டெட்ரா பேக்கில் இருக்கிறது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து WHO ஸ்டாண்டர்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஓஆர்எஸ் அப்படிங்கிற பேரில் வருதே தவிர அதில் இருக்கிறது ஓஆர்எஸ் இல்லை. ஒரு பிராண்ட் இருக்குது ORSL அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இது ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். பட் அது என்னன்னா அந்த இதுலேயே போட்டிருப்பாங்க இது வந்து இட் இஸ் நாட் அன் ஓஆர்எஸ் அண்ட் இட் ஷுட் நாட் பி கிவன் டியூரிங் டயரியா அப்படின்னே போட்டிருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து சர்க்கரை தான் அதிகமாக இருக்கும், உப்பு அதெல்லாமே வந்து உலக சுகாதார மையத்தோட ஸ்டாண்டர்டில் இருக்காது. இது கொடுத்தோன்னா டயரியா ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ WHO ஸ்டாண்டர்ட் ஓஆர்எஸ்ஸாங்கிறது மட்டும் நீங்கள் எப்போ நீங்கள் ஓஆர்எஸ் கடையில் வாங்கினாலும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது தவிர என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பெருசாக இல்லைங்க, நான்வெஜ்ஜோ முட்டை அந்த மாதிரி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியான ஃபுட் எதுவும் கொடுக்க வேண்டாம், ரொம்ப மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டது மட்டும் வேண்டாம். மற்றபடி நீங்கள் வீட்டில் செய்கிற ஃபுட்டு அதிகமான எண்ணெயோ மசாலாவோ சேர்க்காம
நீங்க அவங்களுக்கு பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்னி போட வேண்டாம். நீங்க வந்து அவங்களுக்கு இட்லி, பருப்பு சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் குடுக்கலாம். நீங்க வீட்ல செய்ற எல்லாமே காயெல்லாம் கூட குடுக்கலாம். பட் ரொம்ப மசாலா அண்ட் ஆயில் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் சார். இதுக்கு மேல ஏதோ டவுட் இருந்ததுன்னா கேட்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து டைரியா பத்தி இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி வந்து லிமிட்டடா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. மோர் தென் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கீங்க. ஸோ டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எனி டவுட்? பாஸ்கர் சார், லதா மேடம், பிரியா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், அந்த ஓஆர்எஸ் சொன்னீங்க, அதுல வந்து நம்பர் 1 இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தானா பெரியவங்களுக்குமா இது? பெரியவங்களுக்கும் சார், எல்லாத்துக்குமே. லூஸ் மோஷன் வந்தா அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அதனுடைய இது என்ன சொன்னீங்க? 100 ml வாட்டருக்கு எவ்வளவு கலக்கலாம்? 1 லிட்டர் தண்ணிங்க சார். ஓ, 1 லிட்டர். 1 லிட்டர் தண்ணியில ஒரு பாக்கெட்டுங்க சார். அது பாக்கெட்ல வந்து 2 டைப்ல வருங்க. 1 லிட்டர் கலக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும். 200 ml கலக்கிற மாதிரி பாக்கெட் இருக்கும். ஸோ அந்த பின்னாடியே போட்டிருப்பாங்க. 1 ஓகே, லிட்டர் ஓகே. தண்ணியில கலக்கலாம் இல்ல 200ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த பாக்கெட் பின்னாடி படிச்சு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியில அந்த ஃபுல் பாக்கெட் கலந்துரணும். என்ன குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணலாம்னா கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு ஒரு குத்து மதிப்பா இவ்வளவு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பவுடர் போடுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்றதும் தப்புங்க சார். அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லா 1 லிட்டர்னா 1 லிட்டர் ஃபுல்லா எடுத்துக்கணும். ஒரு பாக்கெட் ஃபுல்லா கலந்துக்கணும். 200 ml 200 ml தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு அதுல வந்து அந்த பாக்கெட் ஃபுல்லா கலந்து வச்சுக்கணும். அது பெரியவங்க குழந்தைங்க யார் வேணா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க சார். ஈவன் 2 மந்த்ஸ்க்கு மேலேயே கூட அது யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஓகே, ஓகே. இந்த எலக்ட்ரோலைட்னு வருது, அது வேண்டாமா அப்போ? எலக்ட்ரால்னு இருக்கும் சார். அது கரெக்ட். எலக்ட்ரால். பிராண்ட் நேம் தாங்க. பிராண்ட் நேம் தான். அது ஓஆர்எஸ் தான் அது. ஓகே, ஓகே, ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். லதா மேடம். சார் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு இது அவ்வளவா எனக்கு நாங்க எப்பவுமே இதனா வெந்தயம் போட்டுக்கிறதா, அதனால எனக்கு அதை ஒண்ணும் சொல்ல தெரியல. சாரி சார். இப்ப கேட்டேன், இனிமேல் நான் இத பத்தி ஃபாலோ பண்ணிப்பேன். பிரியா மேடம். மேடம் ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே டவுட் வராது. ஏன்னா வந்து இது ஒரு டிசீஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட். உண்மையிலேயே மெயினா ஓபில பாக்குறது நிறைய பேரு. இப்போ ஒரு ஒரு 80 பேர் பாக்குறோம்னா அதுல மினிமம் ஒரு 10 பேராவது லூஸ் மோஷன் வந்துடுறாங்க. சோ அதனால இந்த ஒரு டைமுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாபிக்கா இது போயிடுச்சு. வந்து பாடியில வந்து டீஹைட்ரேஷன் நடக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. பேபிக்கோ டீஹைட்ரேஷன் நடந்தாதான் இங்க இருக்கிற கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்து போகும். அத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே பண்ண முடியல. நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், தண்ணி கொடுங்க, இல்லைன்னா தாய்ப்பால் கொடுங்க, இல்லையா நீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க. 3 விஷயம். எதுவுமே கொடுத்து செட் ஆகலையா, தண்ணி கொடுத்தும் செட் ஆகல, தாய்ப்பால் கொடுத்தும் செட் ஆகல, எதுவுமே பண்ண முடியலன்ற ஸ்டேஜுக்கு வந்து நீங்க வீட்டுல இருந்து டிலே பண்ணாதீங்க. எந்த டைம் ஆனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது பெஸ்ட். ஏன்னா நிறைய என்கொயரிஸ் இந்த மாதிரி வந்து, ஏன்னா இப்போ சீசன் சேஞ்சில் தான் நிறைய நடக்குது. ஆக்சுவலா இந்த சீசனிக் சேஞ்சில் தான் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா பரவுது இந்த டைரியான்றது குழந்தைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற வேற டாபிக்லாம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்க சார், கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ மேடம், இந்த நம்ம கேட்கணும்னு பார்த்தேனே, இந்த வயிற்று வலி வந்து உடனடியா ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல அதுவும் ஒரு 1.5 நாள் பிடிக்குமா அந்த வயிற்று வலி நிக்கிறதுக்கு? வயிறு வலி ஒரு செட்டில் ஆயிடும் சார். 1 டே அந்த மாதிரி தான் செட்டில் ஆயிடும். இன்கேஸ் ரொம்ப அதிகமா லைட்டா இருக்கிறது ஓகே. மோஷன் போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி லைட்டா வலிச்சுட்டு மோஷன் போறது அப்படின்னா அது ஓகே தாங்க சார்.
அது 1 டேல செட்டில் ஆயிடும். பட் வலிச்சுட்டே இருக்கு இல்ல ரொம்ப அந்த சிவியாரிட்டி ரொம்ப அதிகமா வலிச்சு அப்புறம் போகுது அப்படின்னா மட்டும் நீங்க டாக்டரை பார்க்கணும். பிகாஸ் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது தேவைப்படலாம். ஓகே 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 மேடம், தேங்க்யூ. நான் மெயினா சொல்றேன், மோஸ்டா பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கான தேவை கொஞ்சம் அதிகம். அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் வந்து வேற. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்டா வைரஸ்னால அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது. ஸோ அந்த ஓஆர்எஸ், ஜிங்க், அந்த ப்ரோபியோட்டிக் இது மூணும் பாத்தீங்கன்னா மெயினா குழந்தைங்களுக்கு. ஸோ பெரியவங்களுக்கு மோஸ்டா ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். பட் அவங்களுக்கு வந்து இந்த லோப்ரமைடுங்கிற டேப்லெட் மட்டும் எடுத்துக்காதீங்க. சடனா ஸ்டாப் ஆயிடும். பட் அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகாது. ஸோ அதுதான் மெயினா பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய இது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த லூஸ் மோஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ரோட்டா வைரஸ் வேக்சின் இருக்குங்க சார். அது இப்போ கவர்மெண்ட்லேயே போடுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயரியா ரொம்ப கணிசமா குறைஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த வேக்சினுங்க சார். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து அந்த வேக்சின் வந்து போடணும். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஓரஸ் வந்து நிறைய பேர் தப்பு பண்றது வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா பிரிச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் போடுறாங்க, 3 ஸ்பூன் போடுறாங்க, மாத்திரை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கே ஃபோன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஆக்சுவலா நானே 2-3 பேரை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டிலாம் விட்டுருக்கேன். எதனாலன்னா பிரிக்கிற இதுலயே மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க மேடம். ஆக்சுவலி கேட்டா ஓரஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இல்லைங்க சார் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், பேபிக்கு ஒரு சின்ன இதுல ஃபீடிங் பாட்டில் கலக்கிக்கிட்டேன், மற்ற நேரத்தை வச்சுட்டா இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னும் போது வந்து அது மிக்ஸே ஆகாது. ஆக்சுவலா இதுல ஒரு கண்டென்ட் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட், ஜிங்க் எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி வந்து மிக்சர் மாதிரி தானே இருக்கு. அது கலந்தா மட்டும் அது வந்து 1 லிட்டர் கலக்கிறதுக்கான அந்த காம்போசிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதுல நிறைய பவுடர் போட்டுட்டோம்னாலோ இல்ல இந்த டைஜஷன் கரெக்டா வரலன்னா லூஸ் மோஷன் ஜாஸ்தி தான் ஆகும் ஒரு சில டைம். ஸோ அது அதனால இது கொடுத்தோம் ஆனா சரியா இல்ல ஜாஸ்தி தான் ஆச்சுங்கிற மாதிரி மாறான ஒரு தப்பான ஒரு கருத்து போயிடும் அப்புறம். ஆமா, அப்படியே போன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து போன் பண்ற ஆளுங்கலாம் இருக்காங்க. எப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார், ஓலஸ் கொடுக்க சொன்னாங்க. நான் ஓலஸ் வாங்கி அவங்க மிக்சிங் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பேப்பர்ல வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்கறதோட சரி. பட் வந்து இங்க மெடிக்கல் சைட்ல சொன்னாலும் இவங்க மறந்துடுவாங்க. பட் அவங்க பண்ற விஷயம் என்னன்னா ரேட் அதிகமா இருக்கு, ஒரு 20 ரூபான்ற விஷயத்த வந்து அவங்க வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் தான் யோசிக்கிறாங்க. மினிமம் ஓரஸ் பிரைஸ் மினிமம் 25 to 30 அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல ரேட் கிடையாது. அதையே வந்து நீங்க 1 லிட்டர் கலந்தாலே அந்த குழந்தை கொடுத்தாலே மிஞ்சி போனா 24 ஹவர் யூஸ் பண்ணலாம் மேடம். அது ஆமா 24 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இந்த ஓஆர்எஸ் சொன்னீங்க, இந்த WHO சப்போர்ட் பண்ணிருக்கணும்ட்டு. அப்படி தவறுதலான ஓஆர்எஸ் கொடுத்துட்டா இன்க்ரீஸ் ஆயிடும் ப்ராப்ளம்னு சொன்னீங்க மேடம். இது பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க சொல்றது. யாருக்கும் தெரியாம இதை கொடுத்துட்டாங்கன்னா அதான் அது WHO ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இந்த உப்பு இவ்வளவு இருக்கணும், இந்த உப்பு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இவ்வளவு சர்க்கரை இவ்வளவு இருக்கணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க சார். ஸோ அந்த ஒரு இதுதாங்க. அது கரெக்டா நம்ம ஒரு விழிப்புணர்வோட இருந்துட்டு கரெக்டா வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க சார். மோஸ்டா இந்த பாக்கெட்ல வாங்கி நம்ம தண்ணியில கலக்குறதுங்கிறது பிரச்சனையே இல்லை. அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அந்த டெட்ரா பேக் மாதிரி இருக்குல்லங்க சார், அதுலதான் பிரச்சனை. அதுல அந்த ORSLங்கிற ஒரு பிராண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்ம ORSங்கிற மைண்ட்ல இருக்கும்போது அது பேர்ல இருக்கும்போது டக்குன்னு வாங்கிடுவோம். ஆனா அது ORS இல்லை. ஓ சரிங்க மேடம். அப்போ அது எதுக்கு தான் பயன்படுது? அது வந்து ஃபீவர் டைம்ல குழந்தைங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்னா சும்மா அந்த ஒரு டைம் ஒரு எனர்ஜிக்காக அவங்க அது அது அப்படி இது பண்றாங்க, அந்த மாதிரி சேல் பண்றாங்க. இட்ஸ் ஃபார் யூ கேன் கிவ் டியூரிங் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சேல் பண்றாங்க. எப்படி நம்ம குளுக்கோஸ் தண்ணி மாதிரி தான் அது. ஸோ நம்ம இந்த ஓஆர்எஸ்ங்கும் போது நிறைய பேர் வெறும் குளுக்கோஸ் தண்ணி குடிக்கலாம்ல, அதுவும் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலா குளுக்கோஸ் தண்ணி கொடுத்தா மோஷன் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ வெறும் குளுக்கோஸ் தண்ணி கொடுக்க கூடாது. ஸோ அதோட சேர்ந்து லைட்டா உப்பு கலந்து கொடுக்கலாம். அதுக்கு பெஸ்ட் வந்து நம்ம வீட்லயே செய்யற அந்த உப்பு சர்க்கரை கரைசல். வெறும் சர்க்கரை பேசிக்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம தண்ணியில வெறும்
சர்க்கரை மட்டும் கலந்து குடிக்கிறோம்னா லூஸ் மோஷன் ஜாஸ்தி தான் ஆகும். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து பிராண்டை வந்து டிஸ்கரேஜ் பண்ணல. ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடும்போது பிராண்டை வந்து நாங்க ரிமூவ் பண்ணல. அந்த பிராண்ட் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தானே பேசியிருக்குமே தவிர அந்த பிராண்டை வந்து நாங்க தப்பா ப்ரொமோட் பண்ணல. ரெண்டாவது டைரியா விஷயம் என்ன, மாத்தி யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த டைம் லூஸ் மோஷன் ஜாஸ்தி ஆயிடும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அது ஃபீவர் டைம்லயோ இல்ல ஜஸ்ட் டிராவல் டைம்லயோ உங்களுக்கு எப்போ ஏதாவது எனர்ஜி வேணுங்கிற போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே தவிர டைரியா டைம்ல இந்த பிராண்ட் ஓஆர்எஸ், இட்ஸ் நாட் அன் ஓஆர்எஸ், ஓஆர்எஸ்எல்ல வந்து டயரியா டைம்ல கொடுக்க வேண்டாம். மேடம் அப்ப நிறைய வாட்டி போனாக்கா இது சால்ட் கம்மி ஆயிடும்ல, ஹெல்த்ல பாடியில இருக்க அதுதான். சால்ட் கூட போகும்ல. அப்ப ஆமா, சால்ட் அதுக்காக ஆக்சுவலா சால்ட் சாப்பிட்டா நிறைய லூஸ் மோஷன் ஆகும் தானே சொல்லுவாங்க. சாரி மேம், புரியல. இல்ல அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சால்ட் வந்து உடம்புல கம்மியாக்குறதும் போது இந்த ஓரஸ் வந்து சால்ட் கலந்துருக்குன்றீங்களே, அது வந்து தைரியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா மேம், நம்ம உடம்புக்குள்ள அந்த ஆக்சுவலி நம்ம இன்டெஸ்டைன் குடல் இருக்கு இல்லைங்களா, குடல் இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம தண்ணியையும் குளுக்கோஸையும் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு அந்த சால்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வேணுங்க. அந்த சோடியம் இருந்தாதான் அந்த குளுக்கோஸுங்கிறது நம்ம அந்த குடலோட அந்த லேயரை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள வரும். வெறும் அந்த குளுக்கோஸ் மட்டும் அந்த தண்ணியில இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா உள்டாவா நம்ம உடம்புல இருக்கிற தண்ணிய அந்த இன்டெஸ்டைன்குள்ள இழுத்து மோஷனா வெளியேற்றும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ நம்ம உப்பு வந்து நம்ம கொடுக்கணுங்க. உப்பு கொடுத்தாதான் அந்த சர்க்கரையும் சரி தண்ணியும் சரி நம்ம உடம்புக்கு சேரும். ஓகே மேடம், ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுடைய டீடைல்ஸ் அப்படி பாலா சார் கிட்ட கேட்டுக்கலாமா? கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபியூச்சர்ல வந்து ஓகே நம்ம வந்து ஆப் ஒன்று லான்ச் பண்ணிடுவோம். அநேகமா வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஆப் லான்ச் ஆச்சுன்னா வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து அந்த ஆப்ல வந்துடும். ஆக்சுவலி வந்து மேடம் பேசி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் வந்து லான்ச் ஆயிடும். அது ப்ராசஸிங்ல இருக்கு, அண்டர் ப்ராசஸிங்ல இருக்கு. ஒரு சில சர்டிபிகேட்லாம் வர வேண்டியது இருக்கு, ட்ரஸ்ட். அந்த சர்டிபிகேட்லாம் வந்து அந்த ஆப்புக்கு வந்து நான் கொடுத்துட்டேன்னா கம்பெனில அவங்க 30 days வந்து ப்ராசஸிங் பண்ணி ஆப் கையில வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே வந்து அநேகமா ஆகஸ்ட் மந்த்ல இருந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேசிக்ல நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாலே போதும். ஆப்லயே உங்களுக்கு வந்துடும். சூப்பர் அவங்க சார், எந்த டாக்டர் யாரை சூப்பர். கன்சல்டிங் பண்ணணுன்றதும் அந்த போட்டோ வித் அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி கிளியரா வந்துடும். அதுலயே நீங்க வந்து கன்சல்டிங் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கூகுள் மீட்ல வந்து 1-to-1 கன்சல்டிங் மாதிரி டைரக்டா சூப்பர் போற சார். மாதிரி இருந்ததுன்னா டைரக்டா விசிட் பண்ணா உங்க அட்ரஸ் கொடுத்தோம் டைரக்டா போய்க்கலாம். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.